நாமினேஷன் முறைகள் கூட தெரியாதவர்கள் எம்பி ஆகி என்ன சாதிக்க போறாங்க? நேற்று வடசென்னை தொகுதியில் நாமினேஷன் தாக்கல் செய்ய வந்த திமுக மற்றும் அதிமுகவினர் இடையே சண்டை போட்டுக்கொண்டது சிறுபிள்ளைத்தனமாக பார்க்கப்பட்டது. இவர்கள் வாய்ப்பேச்சு பேசும்போது மட்டும் பெரியார் திராவிடம் என்று பகுத்தறிவை உருட்டுவாங்க. ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் நல்ல நாள் பார்த்து சுபயோக சுபதினமாக தேடி கண்டுபிடித்து, அதுவும் குறிப்பா அந்த நல்ல நேரம் இருக்குல்ல, நல்ல முகூர்த்தம், அது முடிவடைவதற்குள் நாமினேஷனை தாக்கல் செய்வாங்களாம். சரி, அப்படி என்னதான் பெரியார் முகத்துல கரிய பூசிட்டு மனு தாக்கல் செய்ய வந்ததையும் கூட விட்டுடலாம். ஆனா நல்ல நாளில் நல்ல விஷயத்துக்காக வந்து அதை உருப்படியா செய்யாம அங்கேயும் வந்து சண்டை போட்டிங்களே, அதை மறக்க முடியுமா? அது என்னப்பா ஸ்கூல் பசங்க மாதிரி நான் தான் ஃபஸ்ட்டுன்னு அடிச்சுக்கிறீங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் இவங்க மண்டையில் ஏறாது என்று தான் சிம்பிளாக டோக்கன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. 2ஆம் நபர் டோக்கன் வாங்கியவருக்கு முன்னாடி 7ஆம் நம்பர் டோக்கன்காரன் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதிமுக அடம் பிடிக்குது. திமுகவை சேர்ந்த 2ஆம் நம்பர் டோக்கன் நபரோ வேட்பாளரை யார் என்று சொல்லாமல் டோக்கன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த சின்னப்பிள்ளத்தனமான பஞ்சாயத்தில் சிக்கி தவித்து என்ன செய்வது என்று புரியாமல் விழிப்பிதுங்கி நின்றார் தேர்தல் ஆபீசர். கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால், இவர்கள் போடும் கேவலமான சண்டையால் பாஜகவின் வேட்பாளரை காக்க வைத்ததுதான் உச்சம். தெரியாம தான் கேட்குறேன். இவ்வளவு சிம்பிளா டோக்கன் சிஸ்டத்தில் கூட உங்களால் சரியாக செயல்பட முடியல என்றால் நீங்கள் எல்லாம் எம்பி ஆகி என்ன கிழிக்க போறீங்க? இது ஒன்றும் நீங்கள் சந்திக்கிற முதல் தேர்தல் கிடையாது. முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் என்று பெரும் படை சூழ இந்த அலுவலகத்துக்கு வரீங்க. இத்தனை ஆண்டு காலமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு நடைமுறை என்ன என்பது கூட தெரியாமையா இருக்கும்? அதுவும் ஏதோ முறைகேடு நடந்து அதை தட்டி கேட்க போராடினால் கூட பரவாயில்ல. ஸ்கூல் பசங்க மாதிரி டோக்கனுக்கெல்லாம் அடித்துக்கொண்டு மக்கள் முன்னாடி கேவலப்பட்டு நிற்கிறீங்க. மக்களை பார்த்து நாம் கேட்கும் கேள்வி ஒன்றுதான். இத்தனை தேர்தல்களை சந்தித்த பிறகு இந்த சின்ன நடைமுறை கூட தெரியாமல் சண்டை போட்டு கொண்டிருக்கும் இவர்கள் டெல்லியில் உங்களுக்காக எந்த லட்சணத்தில் செயல்படுவார்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் சுயமாக சிந்தித்து எதையாவது கேள்வி கேட்பார்களா? இவர்களிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்வார்களா? உங்களுக்காக டெல்லியில் போராடுவார்களா? இல்ல கேண்டீனில் மசால் வடை விலை உயர்ந்து விட்டது என்று போராடுவாங்களா? உங்களுக்கு குரல் கொடுக்கும் வேட்பாளர் தேவையா, இல்ல டோக்கனுக்காக சண்டை போடும் வேட்பாளர் தேவையா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.